வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகு. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரம் மண்டே நைட் ராவில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி முதல்ல சேனலுக்கு வந்துருவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் தெரிஞ்சுக்கோங்க. நட்புக்காக லைக் பண்ணிக்கோங்க நண்பா. இன்னைக்கு WWE ஷோ ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா லீ மார்கன் தான் வராங்க. லீ மார்கன் போன வாரம் பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் கூட விளையாடின மேட்ச்சில் சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா ரீடைன் பண்ணிட்டாங்க. இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ இருந்தார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. அதை பற்றி பேசுகிறாரு. டாமினிக், எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நீ போன வாரம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக தானே வந்த, என்னை உண்மையிலே நினச்ச மாதிரி ஹெல்ப் பண்ண வச்சுட்ட, நீ பெக்கிக்கு ஹெல்ப் பண்ண வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, டாமினிக், நான் எல்லாமே மாமிக்காக தான் பண்ணேன், மாமி சொன்னதும் செஞ்சேன், பட் ஆனால் அது இப்படி அன்சக்ஸஸ் ஆகும்னு தெரியாது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலடி அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிற நம்ம லீ மார்கன் பார்த்தீங்கன்னா, நீ இப்படி பேசுகிற ஆனால் உன் உள் மனசில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக தடக்கிட்டே பார்த்தீங்கன்னா கிஸ் அடிக்க போகிறாங்க. அப்போது ஃபின்பாலர் வந்துட்டாங்க. இது நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இடையில போய் நின்றுட்டாரு. லீ மார்கனும் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே பேசாமல் அப்படியே டாமினிக் மிஸ்டீரியோ பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி போயிட்டாங்க. ஃபின்பாலர் வந்ததுனால இன்னைக்கு டாமினிக் மிஸ்டீரியோடைய கருப்பு பார்த்தீங்கன்னா பாதுகாக்கப்பட்டது. இல்லாட்டா போன வர மாதிரி ஆயிரும். நீங்கள் ஒன்று நோட் பண்ணீங்களா, நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நடந்தும் இவ்வளோ சிலிமிஸாக நடந்தும் ஒரு ரியாக்ஷன் பண்ண மாட்டாரு, பேசாமல் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்து ஷேமஸ் சொல்கிறாரு, இன்னைக்கு வந்து அவருக்கு பார்த்தீங்கன்னா லோட் கேசர் கூட ஒரு மேட்ச் இருக்குது, இதில் கேஸில் அலற விட்டு கண்டிப்பாக வந்து நான் இன்னைக்கு வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானத்தை பார்த்தீங்கன்னா செல்டிக் வாரியர் ஷேமஸ் சொல்கிறாரு. ஷேமஸ் இன்ட்ரோ வரும்போதே பார்த்தீங்கன்னா லோட் கேசர் பார்த்தீங்கன்னா அவர் அட்டாக் பண்ணுறாரு, பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு. ஸோ அப்போவே இவங்களுக்கு மேட்ச் ஆரம்பிக்குது. ஸோ மேட்ச் ஆரம்பிக்கும் முன்னாடியே இவங்க சண்டை போட்டதுனால ஷேமஸுக்கு லைட்டாக இன்ஜுரி ஆன மாதிரி காட்டுறாங்க. ஷேமஸுக்கு இந்த முட்டி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கொஞ்சம் இன்ஜுரி ஆன மாதிரி காட்டுறாங்க. ஆனாலும் தொடர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லி சண்டை போடுறாருங்க நம்ம ஷேமஸு. மேட்ச் ரொம்ப விறுவிறுப்பாக்க போகுது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஷேமஸ் வந்து ப்ரோட் கிக் போடலான்னு பார்க்கும்போது அவருக்கு முட்டியில் அடிப்பட்டதுனால அவர் ப்ரோட் கிக் போட முடியல. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட லோட் கேசர் பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் வெற்றியாக பார்த்தீங்கன்னா ரோலப்பர் மூலியமாக தான் ஷேமஸை க்ளீனாக பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாரு. இது உண்மையிலேயே ஒரு பெரிய வெற்றி தான். ஏன்னா குந்தர் வந்து ஷேமஸை பீட் பண்ணதுக்கும் கேசர் வந்து ஷேமஸை பீட் பண்ணதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அதே மாதிரி கேசர் வெற்றி பெற்றோடனே QRP கோடு, அங்குலோடைய QRP கோடு ஒன்று வருது. ஸோ அதுமாதிரி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம டேமேபி சொல்கிறாரு, நீ பண்ணுறது எல்லாத்தையும் மாமி பார்த்துக்கிட்டு இருக்கா, கொஞ்சம் பார்த்துருந்துக்க, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி மீண்டும் ஜட்மெண்ட் டே தான் ராவை டாமினேட் பண்ணுது அப்படிங்கிறத எல்லாருக்குமே நம்ம நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி ஜட்மெண்ட் டேல இருக்கிற ஃபின்பாலருக்கும் டிராகன் லீவுக்கான ஃபர்ஸ்ட் எவர் மேட்ச் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நடக்க போகுது. இந்த மேட்ச் இவங்களுக்குள்ளே நடக்கிற முதல் மேட்ச் அப்படிங்கிறதுனால ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ரெய் மிஸ்டீரியோக்கும் ஃபின்பாலருக்கும் நடக்கிற மாதிரி தாங்க மேட்ச் நடக்குது. உண்மையிலேயே சூப்பராக கொண்டு போகிறாங்க. டிராகன் லீ ஃபின்பாலர் பர்ஃபார்மன்ஸ் சூப்பர். இந்த மேட்சோட இடையே பார்த்தீங்கன்னா கார்லிட்டோ வந்து டிராகன் லீயை மேலேருந்து கீழே தள்ளி விடுறாரு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஃபின்பாலர் வின் பண்ணிட்டாரு. உடனே கார்லிட்டோ பார்த்தீங்கன்னா கையை தூக்கி என் ஆள் வெற்றி பெற்றுட்டாண்டா அப்படின்னு காட்டும் போது அந்த இடத்துக்கு ஒரு தீ மியூசிக் குளிக்குது. வேற யாரு, மான்ஸ்டர் ஆஃப் மான்ஸ்டர் பிரான் ஸ்டோமன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. பிரான் ஸ்டோமன் வந்து எல்லாரையும் தள்ளி விட்டு பயங்கரமாக பங்கம் பண்ணிட்டாரு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் ஆளை விடுங்கடான்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் ஓடி போயிட்டாரு. ஐயா ஃபின்பாலரு, நீ ஒத்தாளா இந்த பிரான் ஸ்டோமன் ஒரு காலத்தில் பீட் பண்ணையா, இப்போ நீயும் கண்டு பயந்து ஓடுறியா. அடுத்தது சாமி ஜெயின் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஜாக் ஹெபில் கூப்பிடுறாரு, நான் அவங்ககிட்ட பர்சனலி பேசணும்னு. பட் ஆனால் ஜாக் ஹெபில் பார்த்தீங்கன்னா எழுதி கொடுத்து லீ மார்கன் நம்ம மேக்ஸ் டூர்பி கிட்ட பேச சொல்கிறாங்க. மேக்ஸ் டூர்பி பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க அவங்க டீம் மெம்பர்ஸை குறை சொல்கிற மாதிரியா இருக்குது. அதுக்கு நம்ம சாமிசன் சொல்கிறாரு, உங்கள் டீம் மெம்பர்ஸே அவன் குறைப்பு சொல்கிற மாதிரி சொல்கிறான், இதெல்லாம் ஒரு ஃபேமிலியா, கண்டிப்பாக அவன் உங்களை யூஸ் பண்ணுறான், அவனை விட்டு விலகிடுங்க, அவன் உண்மையிலேயே ஒரு கெட்டவனாக மாறிட்டான், மிந்தி உள்ள கோச்சராக ஒரு நல்ல மனுஷனாக இல்லை அப்படின்னு பேசும்போதே பின்னாடியோடு வந்த நம்ம ஜாக்கபிள் பார்த்தீங்கன்னா சாமிசனை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஓடிஎஸ் பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாக வராரு. இப்போ வந்து நேரடியாக பார்த்தீங்கன்னா ஜாக்கபிளை அட்டாக் பண்ணதுக்கு நிற்காரு. அப்போது ஜாக்கபிள் பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்துறாரு, ஒதுங்கிட்டாரு. ஆனால் தான் டீம் மெம்பர்ஸான அகிரா தொசாவையும் மேக்ஸ் டூர்பியும் மிரட்டும் போது அவருக்கு கடுப்பாயிட்டு அப்படியே அடிக்க போகிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா ஜாக்கபிள் பயந்துட்டாரு, ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாரு. இவர் தான் டீம் மெம்பர்ஸ் கிட்ட பக்கத்தில் போய் நின்றாரா, விட்டுதல்லுங்க நான் இருக்கேன் உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிஸ் வந்து அவர் டீம் மெம்பர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணும்போது சமிசைன் வந்து இங்கே ஜாக்கபிள் அட்டாக் பண்ணிட்டு இருந்தார்ல, அப்படியே பக்கத்தில் வந்து ஓட்டிஸை ஒரு அடி அடிச்சிடாரு, அதாவது தள்ளி விட்டுறாரு. இந்த பக்கம் நம்ம மேக்ஸ் டூர்பியும் அகிரா தொசாவும் இருக்கிறதுனால அவங்க கீழே விழுந்துட்டாங்க. இதை பார்த்து கடுப்பான ஓட்டிஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபினிஷரை பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா நம்ம
சமீசனுக்கு போட்டிருக்காரு. உடனே ஜாக்கெப்ளுக்கு சந்தோஷத்தை தாங்க முடியல. என் ஆள் என் கூட சென்ட்டான்டான்னு உடனே இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்டுறாரு. அதே மாதிரி நம்ம ஓடிஎஸ் பார்த்தீங்கன்னா அவங்க டீம் மெம்பர்ஸை அப்படியே பார்த்தீங்கன்னா பொத்தலாக்கா உப்பு மூட்டை தூக்குற மாதிரி தூக்கிட்டு போகிறாரு. வேற என்ன பண்ணுவார், அவர் டீம் மெம்பர்ஸ் அவர் கண் முன்னாடி அடிச்சுட்டு இருக்காங்க. இப்படி தான் செய்ய முடியும். சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. கிளாஸ் ஆஃப் த கேசில் தன்னோட இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா ஜாக்கெப்ளுக்கு அகேன்ஸ்டாக நான் டிஃபெண்ட் பண்ணுறேன் சிங்கிள்ஸ் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இவங்களுக்குள்ள ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத நான் இதை அஃபிஷியலாக சொல்கிறேன். அது மாதிரி பேக் ஸ்டேஜில் கார்லிட்டோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரான் ஸ்ட்ரோமனை சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. அப்போது நம்ம ஆர்டர் சொல்லாரு, ஜட்ஜ்மெண்ட்டே ரொம்ப கசப்பான தருணம் தான், நான் கூட ஒரு காலத்தில் ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்க தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது மிஸ் சொல்கிறார், நீ ஜட்ஜ்மெண்ட்டில் இருந்தியா, எப்போ நம்ம தான் இப்போ ஒரு கிரேட்டஸ்ட் டீமாக இருக்கோம், இன்னும் ஜட்ஜ்மெண்ட்டே புராணத்தை பாடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு பார்த்தீங்கன்னா காமெடி தனப்பட்டு இருக்கானுங்க. மிஸ்ஸுக்கும் ஆர்டருக்கும் ஸ்டோரி லைன் கொடுத்து மேட்ச் கொடுப்பானுங்களோ இல்லையோ பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு செக்மெண்ட்டை கொடுத்து தள்ளி விட்டுறானுங்க. இன்னைக்கு கார்லிட்டோ பார்த்தீங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமன் கூட ஒரு மேட்ச் விளையாட போகிறாரு. அதில் என்னென்ன பாடுபட்டு சில்லாட்டப்படுறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி பிரான் ஸ்ட்ரோமனுக்கும் ரேக்கவ் ஷீட்டுக்கும் இன்னைக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறேன். அடுத்தது நட்டாலியாக்காவோட டைமு. நட்டாலியா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கிம் ஜேம் இவங்க பார்த்தீங்கன்னா என்எக்ஸ்டியிலேருந்து மெயின் ராக்ஸ்டருக்கு வந்திருக்க சூப்பர் ஸ்டார். இவங்க டிராஃப்ட்டில் 4வது பிக்கில் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. ஸோ இது வரைக்கும் மண்டே நைட்டால் மேட்ச் விளையாடலை. இதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் எவர் மேட்ச்சு. கிம் ஜேம்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் பட்டையை கிளப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு மேட்சும் பட்டையை கிளப்புற மேட்ச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நட்டாலியாவை பீட் பண்ணி கிம் ஜேம்ஸ் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. ஸோ இது அவங்களுக்கு ஒரு ஆசம் வெற்றி. ஏன்னா என்எக்ஸ்டியிலேருந்து ஒரு டெபிட் ஆக ஒரு ரெஸ்லர்ஸ் ஃபஸ்ட்டு மேட்சே பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து தோக்குறாங்க. அது நிறைய கேரிங் கிராஸ்லாம் ஃபஸ்ட் மேட்ச் மெயின் ராக்ஸ்டரில் தோல்வி. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஆசம் வெற்றி சாதாரண விஷயம் கிடையாது, இதில் ஒரு வெற்றி. ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ரிக்கவ் ஷீட்டுக்கும் பிரான் பிரேக்கருக்குமான மேட்ச் ஆரம்பிக்க போது மேட்சை பொறுத்த வரைக்கும் அனல் பறக்குது. உண்மையிலேயே வேற லெவலுங்க. இந்த மேட்ச்சில் பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுலகமாக ரிக்கவ் ஷீட்டை பீட் பண்ணி வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீல் ஷப் இருக்குல்ல அதை தூக்கி ரிக்கவ் ஷீட்டுக்கு மண்டையில் போட்டு மண்டையை பழக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளானை போட்டுட்டாரு. அப்போ அந்த இடத்துக்கு வந்து இஜியா டிராகோவை பார்த்தீங்கன்னா என்னடா என் ஆளை வந்து தடுத்து நிற்கான்னு சொல்லிட்டு இஜியா டிராகோவை பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் அட்டாக் பண்ணதுக்காக வராரு. பாருங்களேன், இஜியா டிராகோவா ரிக்கோ ஷீட்டு பிரான் பிரேக்கர் இவங்களுக்குள்ளேயே ஒரு 3 சர்க்கியூட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி லைன் போயிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மேபி நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கருக்கும் இஜியா டிராகோவுக்கும் ஒரு மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி WWE டேக் டீம் சாம்பியன்ஸான பியாங்கா பெலர் மற்றும் ஜாக்கார்கள் இன்றைக்கி ராக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமனுக்கும் ஜேடி மெக்டனுக்கும் மேட்ச் நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே விறுவிறுப்பாகவும் செமையாக கொண்டு போகிறாங்க. இதில் பிரான் ஸ்ட்ரோமன் பார்த்தீங்கன்னா கார்லிட்டோ ஜேடி மெக்டன்னு சொல்லிட்டேன். இதில் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா ஜேடி மெக்டனை பீட் பண்ணும்போது டீம் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா சுற்றி கட்டிட்டாங்க. அதுலேயும் பிரான் ஸ்ட்ரோமன் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டாமினிக் மிஸ்டீரியோ அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது அப்போ லீ மோர்கன் விட்டாங்க, என் ஆளை அடிச்சிடாதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துறாங்க. டாமினிக் மிஸ்டீரியோக்கு சந்தோஷத்தை தாங்க முடியலையே, துள்ளி குதிக்கிறாரு. அப்போ அந்த டைமை பயன்படுத்திக்கிட்டு மற்ற ஜட்மெண்ட் மெம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமனை அடின்னு அடிச்சு ஸ்டீல் சேரில் அடின்னு அடிச்சு அவரை பார்த்தீங்கன்னா ரொம்பவே டயர்ட் ஆகிக்கிறாங்க. அதே நேரத்தில் லீ மோர்கன் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஆளுக்கு பார்த்தீங்கன்னா கிஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஃபின் பெலர் நிறுத்து இத்தோடு நிறுத்திக்கும், இதுக்கப்புறம் எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டை போட்டு தடுத்துட்டாரு. இல்லாட்டா இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா கிஸ் அடிச்சிருப்பாங்க இந்த அம்மா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜேர்கால்கள் பியாங்கா பெலர் இன்னைக்கு ராக்கு வந்து நாங்கள் ஆல்ரெடி ராவை ஆட்சி செய்கிறோம், ஸ்மாக்டவுன் ஆட்சி செய்கிறோம், WWE நாங்கள் உமன் டிவிஷனாக டாக்டிங் டிவிஷனாக ஆட்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துக்கு நம்பர் 1 கண்டென்ட்டாக இருக்கிற சோகி ஸ்டாக் மற்றும் சேனா பெசலர் வராங்க. நாங்கள் ஆல்ரெடி நம்பர் 1 கண்டென்டராக இருக்கோம், நாங்கள் வந்து எப்போ வேணாலும் சேலஞ்ச் பண்ணுறோம், இப்போ நீங்கள் ராக்கு வந்திருக்கிறீங்க, நாங்கள் ஒன்று இப்போ சேலஞ்ச் பண்ணுறோம், இந்த மேட்சை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஓகே நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அப்போது ஆடம் பேஸ் சொல்கிறாரு, நீங்கள் உங்கள் பாட்டுக்கு இன்சத்துக்கு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுறீங்க, பட் இருந்தாலும் இது ரொம்ப நல்லா இருக்குது, இப்போவே இந்த மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஜார்கார்கள் அண்ட் பியாங்கா பெலர் வெர்சஸ் ஸ்டோகி ஸ்டாக் அண்ட் நெட்டாலியாக்கான சைனா பெசலருக்கான அந்த டாக்டிக் மேட்ச் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க போகிறாங்க. ஸ்டோகி ஸ்டாக் அண்ட் ஷைனா பெஸ்லர் முதுமை திரும்புதே அந்த இதில் தான் இருக்கிறாங்க. நம்ம மற்ற டைம் அந்த மேட்ச் நல்லா தான் போயிட்டுருக்குது. இதில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. நான் நினச்சேன் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து பியாங்கா பெலரும் முடிச்சிருவாங்கன்னு. பியாங்கா பெலர் ஸ்டோகி ஸ்டாக் ஃபினிஷர் போட்டு 1-2 அடிக்கும்போது ஆல்ஃபா ஃபயர் மற்றும் இஃபாட்டாவன் பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இதில் ஸ்டோகி ஸ்டாக்கும் ஷேனா பெஸ்லரும் ஷாக்காக வராங்க. இருந்தாலும் அவங்க தோக்குறது தடுத்துட்டு நிறுத்துட்டாங்க, அதனால் எதுவுமே சொல்லலை.
எதுக்கு இவங்க இப்படி தடுத்து நிறுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. டேமியன் பியூஸ் பேக் ஸ்டேஜில் இன்னைக்கு லெஜெண்டரி ரெஸ்லரான ரே மிஸ்டீரியோ கூட உங்களுக்கு மேட்ச் இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிங்க கேட்கும்போது, ரே மிஸ்டீரியோ என்கிட்ட சாவ போகிறான், அடி வாங்கி சாவ போகிறான், இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ட்ரூ மேக்கின்டையர் வருது. என்னப்பா எப்படி இருக்கு? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீ உன் முகத்தில் ரொம்ப வருத்தம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி டேமியன் பியூஸ் ட்ரூவை பார்த்து கலாய்க்கிறாரு. ஆமாப்பா, என்னுடைய வருத்தமெல்லாம் ரொம்ப கூடிய சீக்கிரம் தீரப்போகுது. ஓஹோ, அப்போ இப்போ நீ சந்தோஷமாக இல்லை, நான் இன்னும் 2 வருஷத்துல சந்தோஷமாயிருவேனே, ஏன்னா அப்போ தான் என் ஒன் சாம்பியன்ஷிப் என்கிட்ட வந்துடுமே. புரிஞ்சுக்கோ, இந்த வேர்ல்டு டைட்டில் என்கிட்ட இருந்தெல்லாம் பிடுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். உன்னுடைய 5.5 செகண்ட் இந்த ரெக்கார்ட் இருக்கே, அதோட நீ போக வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி டேமியன் பியூஸ் ரொம்ப கலாய்க்கிறாரு. ட்ரூ அதுக்கு சொல்கிறாரு, இன்னொரு 2 வீக்ஸ் தானே இருக்குது, அதுக்கப்புறம் தெரியும் அந்த 5.5 ரெக்கார்டு வந்து மீண்டும் உனக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் ஓட்டிஸ் பார்த்தீங்கன்னா டீம் மெம்பர்ஸ்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதில் மேக்ஸ் டூர்பிக்கு அடிபட்டுருக்கு போல இருக்குது. ஜாக்கபிள் வந்து, வா நீங்கள் பின்னிட்டீங்கடா மேக்ஸ் டூர்பி, வா நடிப்பு சூப்பர். இல்லை, எனக்கு உண்மையிலேயே அடிபட்டுருக்குது. உண்மையிலேயே அடிபட்டுருக்கா? நீ ரொம்ப துருவாக நடிக்கிற, இந்த மாதிரி தான் நடிக்கிறோம். இல்லை, எனக்கு உண்மையிலேயே அடிபட்டுருக்குங்கிறோம்ல அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்ல, நம்ம ஜாக்கபிள் பார்த்தீங்கன்னா அகிரா தோசோவை பார்த்து கேட்கும்போது, ஏய் ஓ நடிப்பும் சூப்பராக இருக்குது, நான் நடிக்கலை, எனக்கும் அடிபட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். உடனே ஓட்டிஸை பார்த்து, செல்லா குட்டி அவனா நீ அப்படிங்கிற மாதிரி ஓட்டிஸ் பார்க்குறாரு. சூப்பர்டா செல்லக்குட்டி, இந்த மாதிரி தான் நீங்கள் குறிக்கோளாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதே இதை கிளாஸ் ஆஃப் த கஸ்ட்லேயும் பண்ணணும். நான் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் ஆகணும், அதுக்கு நீங்களாம் உதவி பண்ணணும்டா, சரிங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜாக்கபிள் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் கிட்ட சொல்லியிருக்கிறாரு. ஓட்டிஸோட ரியாக்ஷனை பாருங்களேன், அவங்க அம்மாவில் என்னடா அது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. ஸோ அதுக்கப்புறமா கேரியன் கிராஸ் பார்த்தீங்கன்னா கோஃபி கிக்சன் எக்ஸேவியரோட பார்த்து, இன்றைக்கி உங்கள் கூட என்னுடைய டீம் மெம்பரான ஆத்தர் ஆஃப் த பெயின் மோத போகிறாங்க, உண்மையான பெயின் என்ன அப்படிங்கிறத அவங்க உங்களுக்கு காட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேரியன் கிராஸ் பார்த்தீங்கன்னா கோஃபி கிங்ஸ்டன் எக்ஸேவியருக்கு சொல்ல, அதுக்கு கோஃபி கிங்ஸ்டன் சொல்கிறாரு, ஆத்தர் ஆஃப் த பெயின்னு பேர் வச்சா உண்மையிலேயே அவங்க பெயின்ஃபுல் ரெஸ்லர்னு சொல்ல முடியாதுல்லப்பா அப்படிங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி ஈட் ஜே ஊஸை பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் வந்து ரசிகர்களை என்ஜாய் பண்ணும் விதமாக பேசிக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃப்யூச்சர் பிளானை பற்றி சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ ஜே ஊசோ இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் எதுவுமே பண்ணல, சும்மா பேசிட்டு போயிட்டாரு. லைரா வெகேரியா பேக் ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்த இயோ ஸ்கை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக லைரா வெகேரியா அட்டாக் பண்ணுறாங்க. ஏன்னா 2 வீக்ஸுக்கு முன்னாடி வைகேரியா கிட்ட பார்த்தீங்கன்னா தோற்று போயிருப்பாங்கல்ல, அந்த கோவத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கான ஸ்டோரி லைனை பார்த்தீங்கன்னா WWE வந்து மீண்டும் கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, நியூ டேக்கும் ஆத்தர் ஆஃப் த பெயினுக்கும் ஒரு மேட்ச் இருக்குதுன்னு சொன்னோம்ல, அந்த மேட்ச் தான் ஆரம்பிக்குது. மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. மேட்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போகிறாங்க. இதில் கேரியன் கிராஸோட இன்வால்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் மேட்ச்சு கொஞ்சம் நல்லா தான் போயிட்டுருக்குன்னே சொல்லலாம்னு எங்கள் வைங்களேன். இதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச்சில் வந்து ரொம்பவே க்ளீனாக ஆத்தர் ஆஃப் த பெயின் வந்து வின் பண்ணிட்டாங்க. பேக் ஸ்டேஜில் இசாட்டாவா கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இன்றைக்கி இந்த மாதிரி அட்டாக் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, டாட்டிங் டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை WWE தரமாட்டுக்காங்க, நாங்களாம் எடுத்துக்கணும், அதுக்கு தான் அப்படி பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லைரா வெகேரியாக்கும் இயோ ஸ்கைக்கும் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஆளை ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது அஃபிஷியலாக சொல்லிக்கிறாங்க. சாமி ஜெயின் வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை பார்த்தீங்கன்னா ஓட்டிஸ் கூட பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டால் பார்த்தீங்கன்னா மோத போகிறாரு. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டால் பிக் மான்ஸ்டர் பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா எல்ஜியோ ட்ராகாவா கூட பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டால் மோத போகிறாரு. NXTல மெயின் ஈவெண்ட்டாக நடந்த மேட்சுங்கிறது. அடுத்தது டேமியன் பீஸோட டைம். டேமியன் பீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்துட்டாரு. டேமியன் பீஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரே மிஸ்டீரியோ கூட பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சோட போகிறாரு. மேட்ச் ஆரம்பிக்குது, உண்மையிலேயே நல்லா இருக்குது. இந்த மேட்சோட இடையிலே பார்த்தீங்கன்னா காவிரிட்டோ பார்த்தீங்கன்னா எப்படியாவது ரே மிஸ்டீரியோ தோக்கடிக்கணும்னு பார்க்குறாரு. அதே நேரத்தில் மற்ற மெம்பர்ஸ்லாம் வராங்க, LW மெம்பர்ஸு, ஜட்ஜ்மெண்ட்டு. இதுக்குள்ளே ஒரு பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்குது. பிரான் ஸ்ட்ரோமனை காணோம். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு ஒரு மிகப்பெரிய சோக்ஸாம போட்டு ரே மிஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வெச் சாம்பியனான டேமியன் பீஸ் வந்து வின் பண்ணிட்டாரு. சோரி முடிச்சுட்டா அப்படின்னு பார்த்தா அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் வராரு. என்னடா வெயிட்டு போடுறீங்களா? வெயிட்டு உண்மையான வெயிட்டை நான் போடுறேன்டா அப்படிங்கிற மாதிரி கெத்தாக வந்து நின்னா இருப்பாருங்களேன். உண்மையிலேயே மாசுங்க. அதே நேரத்தில் ட்ரூ
மார்க்கெண்டர் ஃபினிஷராக போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பின் பாலர் வந்துட்டார். எல்லாரையும் தூக்கி போட்டு மிதிக்கிறாரு. டேமியன் பீஸை பார்த்தீங்கன்னா கீழே போட்டு அடிக்கலான்னு பார்க்கும்போது டேமியன் பீஸ் அவரோட சோக் ஸ்லாமை பார்த்தீங்கன்னா ட்ரூ மார்க்கெண்டருக்கு போடுறாரு டேபிள் மேலே. அத்தோட ட்ரூ மார்க்கெண்டர் அப்படியே அடிப்பட்ட மாதிரி கிடக்கிறாரு. நம்ம டேமியன் பீஸும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஷர்ட்டை கலத்திட்டு மற்ற மெம்பர்ஸை கூப்பிட்டு ராவை ஜட்ஜ்மெண்ட்டை தான் ஆளுது அப்படிங்கிறத அப்படி கையை தூக்கி காட்டுற மாதிரி ஷோவை இன்னைக்கு முடிச்சிருக்கிறாங்க மண்டே நைட் ராவை. ஓகே நண்பா, இன்னைக்கான வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.